Hi. ஆக்சுவலி நேற்றுலாம் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு பயங்கரமான ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது பெங்களூரில் ஆதித்யா போஸ்ன்ற ஒரு விங் கமாண்டர், அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறவர் தன்னோட ஒய்ஃப் கூட வந்து ஏர்போர்ட்டுக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஒரு ஸ்விக்கியில் வேலை செய்கிற ஒரு கன்னடம் பேசுகிற ஒரு ஆள் கூட சண்டையாகி அவர் என் மூஞ்சில் வந்து புறா விட்டார். அதாவது வந்து என் மூஞ்செல்லாம் உடச்சிட்டாரு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து கன்னடம் தெரியலன்றதுனால வந்து அந்த மொழியை வச்சு என் கூட வந்து வம்புக்கு இழுத்து என்னை போட்டு அடிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்ல எல்லாருமே கண்ணாப்பினான்னு வந்து அந்த ஆளை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? அந்த ஸ்விக்கி பர்சனை. என்ன நடந்தது, ஏது நடந்தது எதுவுமே பார்க்காம கேட்காம விசாரிக்காமல் அந்தமாரி அவனை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி தமிழில் வந்து ஒரு பழமொழி இருக்குது. அதாவது கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய்யின்ற மாதிரி இன்றைக்கி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து வந்து விசாரிக்கும் போது சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து பாருங்கள் பெரிய ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விக்கி அந்த கன்னட பேசுகிற அந்த ஸ்விக்கியில் வேலை செய்கிற அந்த பையன் அடித்தது தெரியுதோ இல்லையோ தெரியல, இந்த விங் கமாண்டர் 20-30 வாட்டி வந்து அந்த ஸ்விக்கி பர்சனை வந்து கும்மாங்குத்து குத்திருக்காரு. ஆனால் இவர் காருக்குள்ளே வந்துட்டு பிளட்டோட வந்து இவர் வந்து சொன்னதுனால வந்து அப்படியே வந்து நேற்றெல்லாம் வந்து அவருக்கு எல்லாருமே சப்போர்ட்டாக இருந்தாங்க. இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் சோஷியல் மீடியா பூரா வந்ததுனால இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து இந்த ஸ்விக்கி பர்சனுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. 1-2 அடி இல்லைங்க, 20-30 பஞ்சஸ். டேய், என்னடா நடக்குது நம்ம நாட்டில்? இன்றைக்கி இந்த மாதிரி நடக்குது, நாளைக்கு வந்து ஏரியா விட்டு ஏரியாலாம் வந்து அடிப்பாங்க போலக்கு. நீ வந்து லக்ஷ்மி நகர்லேருந்து ஏன்டா சரஸ்வதி நகருக்கு வந்த? நீ உங்கள் ஏரியாவில் தானே படிக்கணும், உங்கள் ஏரியாவில் தானே இருக்கணும், உங்கள் ஏரியாவில் தானே கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டின்ற ஒரு ஃபேக்ட் இருக்கு இல்லையா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னுவாங்க. நாளைக்கு என்ன ஆகும்னா, இதே வச்சு ஒரு பெரிய பயங்கரமான ஒரு பிரிவினவாதம் வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம வந்து இடம் கொடுக்கக்கூடாது. அதுக்காக வந்து லோக்கல் இடத்துல அவங்க லாங்குவேஜே வந்து நம்ம வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஹேட்லாம் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நீங்கள் கர்நாடகாவில் போயிட்டு வேலை செய்கிறீங்க, அங்கே தான் வந்து 2-3 வருஷமாக இருக்கீங்கன்னா அவங்களோட லாங்குவேஜை கற்றுக்கிறது தப்பு இல்லை. ஓகேங்களா? பை.